இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் இருந்தாலும் தெய்வத்தை நேரடியாக பார்த்தவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். தெய்வத்தை பார்க்க முடியாதவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். படங்களிலே இவர்தான் தெய்வம் என்று பார்க்கிறவர்கள் இருப்பார்கள். மனிதன் கைவேலையாக செய்த சிலைகளில் இவர்தான் தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஒரு சிலைகளை மனிதன் கரங்களினால் செய்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் வைத்து இங்கே கடவுள் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களும் அங்கே போய் அந்த மனிதன் செய்த அந்த சிலைகளை பார்த்து விட்டு வருகிறார்கள். அதே சிலையை வீட்டில் வைத்து பார்த்தாலும் அதே சிலை தானே எங்கேயும் இருக்க போகிறது என்று மனிதர்கள் எண்ணுவதில்லை. யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே முட்செடியின் நடுவிலே ஒரு அக்கினி கடந்து வருகிறது. அக்கினி ஜுவாலையிலே நின்று தேவன் தரிசனமானார். யாருக்கு? மோசேக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் தரிசனமாகிற தேவன். அவர் படத்தில் இருக்கிற தேவன் அல்ல, சிலையில் இருக்கிற தேவன் அல்ல, மனிதன் உருவாக்குகிற எந்த ஒரு பொருளிலும் இருக்கிற தேவன் அல்ல. அவர் நமக்கு முன்பதாக தரிசனமாகிற தேவன். அவரை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட அவரிடத்தில் கேட்பீர்களானால் உங்களுக்கு தரிசனமாகிற தேவன் அவர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல. தம்மை நோக்கி அழைக்கிற யாவருக்கும் தரிசனமாகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். தேவனை காண்பனும்.